वणक्कम चेन्नई। तमिलनाडु के गवर्नर श्री आर.एन. रवि जी, मुख्यमंत्री श्रीमान M.K. स्टालिन जी, केंद्रीय मंत्रिमंडल के मेरे सदस्य M.K. स्टालिन अनुराग ठाकुर, மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவர்களே, எல் முருகன் அவர்களே, तमिलनाडु सरकार के प्रमाणी அவர்களே, उदयनिधि स्टालिन அவர்களே, और भारत के कोने कोने से यहाँ आए நாட்டின் பாரதத்தின் மூலை முடுக்கிலிருந்து வந்திருக்கின்ற விளையாட்டு வீரர்களே, वेलकम एवरीवन to the 13th खेलो इंडिया गेम्स। உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். This is a great way to start 2024. 2024 ஆண்டை தொடங்குவதற்கு இது மிகவும் ஒரு அருமையான விஷயம். Represent a young India, a new India. ஒரு இளமையான பாரதத்தை, ஒரு புதிய பாரதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். Our country to new heights in the world of sports. இளைஞர்கள் இந்தியாவை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். And sport lovers who have come to Chennai from across the country. நாடு முழுவதிலிருந்து விளையாட்டு வீரர்களும் விளையாட்டு விரும்புவர்களும் சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். The true spirit of Ek Bharat, Shrestha Bharat. இது ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்பதன் உணர்வை பிரதிபலிக்கின்ற ஒரு விஷயம். The beautiful Tamil language, culture and cuisine will surely make you feel at home. தமிழ்நாட்டின் அழகும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் உங்களை உங்கள் வீட்டில் இருப்பது போலவே நினைக்க வைக்கும். Will win your heart. The Khelo India Youth Games will certainly provide you with an opportunity to showcase your skills. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டுகள் இருக்கும். Friendship that will last a lifetime. உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் வரும் அளவிற்கு நண்பர்களை நீங்கள் இங்கே பெறக்கூடும். परियोजनाओं का उद्घाटन और शिलान्यास भी हुआ है. 1975 ஆல் இந்தியா ரேடியோவின் பல நிலையங்கள் திறப்பதற்கான அடிக்கல்லும் இங்கே நாட்டப்பட்டிருக்கிறது. சென்னையின் தூர்தர்ஷன் சேனல் இன்றிலிருந்து ஒரு புதிய வரலாற்றை தொடங்குகிறது. 12 नए FM ट्रांसमीटर्स के शुरू होने से करीब 1.5 करोड़ लोगों को மாநிலங்களில் 12 புதிய FM சேனல்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. आज 26 नई FM ट्रांसमीटर्स परियोजनाओं की आधारशिला भी रखी गई है. मैं तमिलनाडु के लोगों को, देश के लोगों को इसके लिए भी बधाई देता हूं. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் இதற்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். तमिलनाडु का विशेष स्थान रहा है. ये चैंपियंस पैदा करने वाली धरती है. इस भूमि ने टेनिस में नाम रोशन करने वाले अमृतराज ब्रदर्स को जन्म दिया. इसी விளையாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மிக சிறந்த விளையாட்டு வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். டென்னிஸை பொறுத்தவரை जिनकी कप्तानी में அமர்ராஜ் சகோதரர்கள் இங்கேதான் பிறந்தவர்கள். गोल्ड मेडल जीता. ஹாக்கியில் பாஸ்கரன் இங்கிருந்து வந்தவர் தான்.
विश्वनाथन आनंद, प्रज्ञानंद செஸ் और விளையாட்டை पैरालंपिक பொறுத்தவரை चैंपियन मरियप्पन विश्वनाथन भी आनंद, तमिलनाडु की ही देन है। பிரக்ஞானந்த், ऐसे कितने ही खिलाड़ी इस धरती से மாற்றுத்திறனாளிகள் निकले हैं போட்டியை வென்ற और மாரியப்பன் स्पोर्ट्स में कमाल कर போன்ற रहे हैं। பல விளையாட்டு मुझे வீரர்கள் विश्वास இங்கே है தலை சிறந்த விளையாட்டு வீரர்கள் आप இங்கே सभी को இருக்கிறார்கள். तमिलनाडु की इस धरती से और ज्यादा प्रेरणा मिलेगी। साथियों, இங்கே கேலோ हम सभी விளையாட்டு கேலோ இந்தியா भारत விளையாட்டில் को கலந்து கொள்ள दुनिया வந்திருக்கும் के உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புதிய टॉप உற்சாகம் 14 கிடைக்கும். देशों में देखना चाहते हैं। इसके लिए बहुत जरूरी है कि देश में लगातार बड़े स्पोर्ट्स इवेंट हो, खिलाड़ियों का अनुभव நாட்டில் बढ़े மிகப்பெரிய விளையாட்டு और வீரர்கள் உருவாக ग्राउंड வேண்டும் लेवल என்றால் से खिलाड़ी இங்கே चुनकर बड़े इवेंट्स में खेलने आए। பல பெரிய விளையாட்டு போட்டிகள் நடக்க வேண்டும். खेलो इंडिया अभियान आज इसी भूमिका को निभा रहा है। 2018 से अब तक 12 खेलो इंडिया गेम्स का आयोजन हो चुका है। 2018 இன்று வரை 12 கேலோ இந்தியா விளையாட்டு यूनिवर्सिटी गेम्स, खेलो நடத்தப்பட்டிருக்கின்றன. इंडिया विंटर गेम्स और खेलो इंडिया पैरा गेम्स। கேலோ இந்தியா பல்கலைக்கழக போட்டிகள், கேலோ இந்தியா குளிர்கால और போட்டிகள் नए என टैलेंट को सामने பல்வேறு ला रहे हैं। போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. अब एक बार फिर खेलो इंडिया यूथ गेम्स का शुभारंभ हो रहा है। चेन्नई இப்போது மீண்டும் ஒரு முறை கேலோ இந்தியா இளைஞர்கள் விளையாட்டு நடக்கவிருக்கிறது. और कोयम्बटूर, तमिलनाडु के 4 शानदार शहर अपने यहाँ சென்னை, மதுரை, चैंपियंस का கோயம்புத்தூர் स्वागत करने के போன்ற लिए तैयार हैं। 4 முக்கியமான நகரங்களில் இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கவிருக்கின்றன. चाहे खिलाड़ी हो या दर्शक, हर किसी को चेन्नई के इस खूबसूरत बीचीज का सम्मोहन अपनी ओर खींचेगा। आप लोगों நீங்கள் விளையாட்டு को வீரராக இருந்தாலும் சரி, பார்வையாளராக இருந்தாலும் சரி, இந்த அழகான சென்னை நகரத்தின் त्रिची के मंदिर, வனப்பு वहाँ का உங்களை आर्ट एंड क्राफ्ट ஈர்க்கும். आपका मन मोह लेगा और कोयम्बटूर की தமிழ்நாட்டின் बहती उद्यमी கலாச்சாரமும் கலைகளும் आपका உங்களை दिल खोलकर ஈர்க்கும். स्वागत करेंगे। तमिलनाडु के इन सभी शहरों இங்குள்ள में மக்கள் மனம் आपको திறந்து உங்களை ऐसी எல்லாம் दिव्य வரவேற்பார்கள். अनुभूति होगी जिसे आप कभी भूलना नहीं चाहेंगे। साथियों, இதை खेलो நீங்கள் इंडिया உங்கள் यूथ வாழ்க்கையில் गेम्स के மறக்க दौरान விரும்ப 36 மாட்டீர்கள். स्टेट के एथलीट अपनी प्रतिभा और प्रतिबद्धता का प्रदर्शन करेंगे। मैं இதிலே कल्पना कर 36 सकता हूं விளையாட்டுகளில் कि வீரர்கள் 5,000 கலந்து से கொண்டு ज्यादा விளையாடவிருக்கிறார்கள். एथलीट अपने जुनून, अपने उत्साह के साथ मैदान पर आएंगे तो यहाँ क्या वातावरण होगा। हमें इंतजार है உற்சாகத்தோடும் आर्चरी, ஆர்வத்தோடும் பல இளைஞர்கள் இங்கே விளையாட வரும்போது இங்கு என்ன ஒரு உணர்வுபூர்வமான நிலைமை இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து हमें பாருங்கள். इंतजार है स्क्वैश में दिखने वाले जोश का, जिसे पहली बार खेलो इंडिया यूथ गेम्स में शामिल किया गया है। हमें इंतजार है सिलंबम का, जो तमिलनाडु के प्राचीन गौरव और हेरिटेज स्पोर्ट को नई ऊंचाई देगा। अलग अलग राज्यों சிலம்பம் के தமிழ்நாட்டின் अलग ஒரு अलग खेलों के பாரம்பரியமான खिलाड़ी விளையாட்டு இதிலே एक संकल्प, சேர்க்கப்பட்டிருக்கிறது. एक प्रतिबद्धता இது ஒரு और एक भावना के साथ போட்டியாக நடத்தப்படாமல் खेल அனைவருக்கும் के प्रति காண்பிக்கும் आपका வகையான போட்டியாக समर्पण, நடத்தப்படவிருக்கிறது. खुद पर आपका भरोसा, मुश्किलों से जूझने का हौसला और असाधारण प्रदर्शन का जज्बा पूरा देश देखेगा। साथियों, तमिलनाडु महान संत तिरुवल्लुवर जी की धरती है। संत तमिलनाडु तिरुवल्लुवर ने अपनी रचनाओं से திருவள்ளுவர் அவர்களின் பூமி. युवाओं को नई दिशा दी थी, उन्हें आगे बढ़ने के लिए प्रेरित किया था। திருவள்ளுவர் இளைஞர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய திருக்குறளிலே சொல்லியிருக்கிறார். तिरुवल्लुवर की छवि है। संत तिरुवल्लुवर ने लिखा था, अरुमई उदेत थेंद्रु आसावामई वेन्नुम पैरुमे म्युआरची थारू, अर्थात विपरीत परिस्थितियों में भी
हमें कमजोर नहीं पड़ना चाहिए, हमें कठिनाई से नहीं भागना चाहिए, துன்பமான हमें अपने சமயங்களில் கூட मन को நாம் मजबूत வலிமையற்றவர்களாக करके लक्ष्य को सिद्ध இருக்கக்கூடாது करना என்பது चाहिए। திருவள்ளுவரின் இந்த एक குறள் खिलाड़ी के சொல்லுகின்ற लिए பொருள். ये बहुत बड़ी प्रेरणा है। मुझे खुशी இது है ஒரு விளையாட்டு इस बार வீரருக்கு खेलो மிகுந்த इंडिया यूथ உற்சாகத்தை गेम्स का தரக்கூடிய ஒரு मस्कट வாக்கியம். विराम मंगई वेलु नाचियर को बनाया गया है। किसी रियल लाइफ पर्सनालिटी को मस्कट चुना जाना अभूतपूर्व है। இந்த விளையாட்டு போட்டியின் ஒரு அடையாளமாக வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் உருவம் आज सरकार के தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. अनेक फैसलों में उनके ही व्यक्तित्व का प्रतिबिंब है। उनकी प्रेरणा से सरकार स्पोर्ट्स विमेन को भी एम्पावर करने के लिए लगातार काम कर रही है। खेलो इंडिया अभियान இந்த के तहत வீரமங்கை வேலு நாச்சியாரின் நினைவாக இந்திய அரசு பலவிதமான வேலைகளை செய்து வருகிறது. பெண்களை முன்னேற்றுவதற்கான பணிகளை செய்து வருகிறது. பெண்கள் விளையாட்டு வீரர்களை பெண் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளை செய்து வருகிறது. 10 का दम जैसी पहल ने भी 1 लाख से ज्यादा महिला एथलीट्स को अपना टैलेंट दिखाने का अवसर दिया। साथियों, 1 லட்சம் பெண் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த கேலோ இந்தியா விளையாட்டுகளில் பங்கு பெற்று தங்களுடைய திறமையை காண்பிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2014 के बाद हमारे एथलीट्स का प्रदर्शन इतना बेहतर कैसे हो गया? आपने நினைத்து பாருங்கள், 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு நம்முடைய விளையாட்டு வீரர்கள் பதக்கம் வெல்லும் திறமை திடீரென உயர்ந்திருப்பது ஏன் என்று நினைத்து பாருங்கள். अब तक का सर्वश्रेष्ठ प्रदर्शन किया। एशियन गेम्स और एशियन पैरा गेम्स में भी भारत ने इतिहास रच दिया। यूनिवर्सिटी ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய மாற்றுத்திறனாளிகள் போட்டிகளில் கூட रिकॉर्ड बनाया। பாரதம் ஒரு வரலாற்றை हुआ है। உருவாக்கி இருக்கிறது. देश के खिलाड़ी की मेहनत और जज्बे में पहले भी कमी नहीं थी, लेकिन बीते 10 वर्षों में उसे नया आत्मविश्वास मिला है। कदम कदम இதற்கு முன்னரும் கூட साथ मिला। விளையாட்டு வீரர்களின் திறமையை எந்த குறைபாடும் இருக்கவில்லை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் உற்சாகமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. बीते 10 वर्षों में सरकार ने रिफॉर्म्स किया, खिलाड़ियों ने परफॉर्म किया और स्पोर्ट्स का पूरा सिस्टम ट्रांसफॉर्म हो गया। आज கடந்த 10 ஆண்டுகளில் अभियान के माध्यम से அரசு தங்களுடைய செயல்பாடுகளில் ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்கிறது. விளையாட்டு வீரர்கள் பெர்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்திய விளையாட்டு உலகம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிறது. 2014 में हमने टॉप्स यानी TOPS यानी टारगेट ओलंपिक पोडियम स्कीम को लॉन्च किया था। 2014ஆம் ஆண்டு நாங்கள் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் என்ற ஒரு திட்டத்தை தொடங்கினோம். और बड़े स्पोर्ट्स इवेंट्स में उनका पार्टिसिपेशन सुनिश्चित किया। अब இதன் மூலம் இந்திய விளையாட்டு வீரர்கள் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கின்ற ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு நல்ல பயிற்சி போன்றவை அளிக்கப்பட்டது. इसके लिए भी टॉप के तहत खिलाड़ियों को हर संभव मदद की जा रही है। फ्रेंड्स, टुडे वी आर नॉट वेटिंग फॉर यू टू कम टू स्पोर्ट्स, वी आर टेकिंग स्पोर्ट्स टू यूथ। இன்று நீங்கள் விளையாட்டை விளையாடுவதற்காக வன்முறை நாங்கள் காத்திருக்கவில்லை, நாங்கள் விளையாட்டை உங்களிடம் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். लोअर मिडिल क्लास परिवारों के युवाओं के सपने साकार कर रहे हैं। आज जब हम वोकल फॉर लोकल कहते हैं तो उसमें स्पोर्टिंग टैलेंट भी शामिल है। இதன் கீழ் மட்டத்தில் உள்ள மத்திய வர்க்கத்து விளையாட்டு வீரர்கள் கூட விளையாட வருகிறார்கள். நாம் உள்ளூருக்காக குரல் கொடுப்போம் என்று சொல்லும் போது அது விளையாட்டுக்கும் பொருத்தமானதுதான். 10 वर्षों में ऐसे अनेक इंटरनेशनल टूर्नामेंट्स हमने पहली बार भारत में आयोजित किए। आप कल्पना कर सकते हैं கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளை நாம் இந்தியாவில் தொடங்கி இருக்கிறோம், நடத்தி இருக்கிறோம். पहली बार दीव में
बीच गेम्स का आयोजन हुआ है। इन गेम्स में मलखम जैसे पारंपरिक भारतीय खेलों के साथ இப்போது குஜராத்தில் உள்ள டியூவில் பீச் கேம்ஸ் முதல் முறையாக நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கே மல்லர் கம்பம் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. इससे भारत में बीच गेम्स और स्पोर्ट्स टूरिज्म का एक नया चैप्टर शुरू हुआ है। அதில் 1600 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இதனால் இந்தியாவில் கடற்கரை விளையாட்டுகள் விளையாட்டு தொடர்பான சுற்றுலா வளர்ச்சி அடைகிறது. भारत ग्लोबल स्पोर्ट्स इकोसिस्टम का अहम केंद्र बने, ये हमारा संकल्प है। इसलिए हम 2029 में यूथ ओलंपिक्स और 2036 में ओलंपिक गेम्स भारत में कराने के लिए இதனால் தான் 2029ஆம் ஆண்டு இளைஞர்களுக்கான ஒலிம்பிக், 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான விண்ணப்பங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். स्पोर्ट्स अपने आप में एक बहुत बड़ी इकोनॉमी है। इस पे युवाओं के लिए रोजगार की अनेक संभावनाएं என்பது आने वाले 5 वर्षों में ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கும் அடிகோலும் ஒரு விஷயமாகும். तीसरी बड़ी इकोनॉमी बनाने की गारंटी दी है। इस गारंटी में स्पोर्ट्स इकोनॉमी की हिस्सेदारी बढ़े। இந்தியாவை உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாற்றும் உத்தரவாதத்தை நான் அளித்திருக்கிறேன். हम स्पोर्ट्स से जुड़े अन्य सेक्टर्स का भी विकास कर रहे हैं। आज देश में स्पोर्ट्स से जुड़े प्रोफेशनल तैयार करने के लिए स्किल डेवलपमेंट पर बल दिया जा रहा है। वहीं दूसरी तरफ கடந்த 10 ஆண்டுகளில் விளையாட்டை மேம்படுத்துகின்ற பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி வருகிறோம். देश में स्पोर्ट्स साइंस, इनोवेशन, मैन्युफैक्चरिंग, स्पोर्ट्स कोचिंग, स्पोर्ट्स साइकोलॉजी, स्पोर्ट्स न्यूट्रिशन, விளையாட்டு பொருட்களை உருவாக்குதல், விளையாட்டு பயிற்சிகளை அதிகரித்தல், பயிற்சியாளர்களை உருவாக்குதல், விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்தல் போன்ற பல்வேறு வகைகளில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். आज खेलो इंडिया अभियान से देश की 300 से ज्यादा प्रतिष्ठित एकेडमी बन चुकी है। 1000 खेलो इंडिया सेंटर और 30 से ज्यादा सेंटर्स ऑफ एक्सीलेंस जुड़े हुए हैं। देश की नई இந்த கேலோ இந்தியா விளையாட்டுகளின் மூலமாக 1000 கேலோ இந்தியா விளையாட்டு மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. 30 சிறப்பு விளையாட்டு மையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. விளையாட்டு இப்போது ஒரு வாழ்க்கை நடைமுறையாக மாறி வருகிறது. कुछ सालों में ही भारत की स्पोर्ट्स इंडस्ट्री करीब करीब 1 लाख करोड़ रुपए की हो जाएगी। வருகின்ற ஆண்டுகளில் விளையாட்டு உற்பத்தி துறை, விளையாட்டு வணிகம் 1 லட்சம் கோடிக்கு செல்லும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. जो ये जागरूकता देश में आई है, इसे ब्रॉडकास्टिंग, स्पोर्ट्स गुड्स, स्पोर्ट्स टूरिज्म और स्पोर्ट्स अपैरल जैसे बिजनेस में तेजी கடந்த சில ஆண்டுகளில் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சி, விழிப்புணர்வின் காரணமாக விளையாட்டு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புதல், விளையாட்டு பொருட்களை உற்பத்தி செய்தல், விளையாட்டு உடைகளை தயார் செய்தல் போன்றவற்றில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. मैन्युफैक्चर कर रहे हैं। हमारा प्रयास है कि देश के अलग अलग हिस्सों में इससे जुड़े मैन्युफैक्चरिंग क्लस्टर का निर्माण हो। साथियों, खेलो इंडिया अभियान के तहत देश भर में जो स्पोर्ट्स इंफ्रा बन रहा है, वो भी रोजगार का बड़ा माध्यम बन रहा है। आज अलग खेलो इंडिया விளையாட்டு திட்டத்தின் மூலம் भी तेजी பலவிதமான உள்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இது வேலை வாய்ப்புகளையும் வழங்கி வருகிறது. यानी आज हमारे जो युवा स्कूल कॉलेज में है, जो स्पोर्ट्स रिलेटेड सेक्टर में अपना कैरियर बनाना चाहते हैं, उनका बेहतर फ्यूचर ये भी मोदी की गारंटी है। இன்று பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிர்கின்ற மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் உத்தரவாதம் இந்த மோடியினுடைய அரசு அளிக்கிறது.
पुराने रिकॉर्ड ध्वस्त करने, नया गढ़ने, नया रचने और नए कीर्तिमान बनाने चल पड़ा है। புதிய मुझे பாரதம் यकीन பழைய है अपने युवाओं के ரெக்கார்டுகளை सामर्थ्य पर, उनके மாற்றவும் जीतने की புதிய ललक, ரெக்கார்டுகளை உருவாக்கவும் मुझे भरोसा புதிய है ரெக்கார்டுகளை आपके எழுதவும் दृढ़ முயற்சி செய்து निश्चय கொண்டிருக்கிறது. और मानसिक शक्ति पर आज के भारत में बड़े लक्ष्य तय करने और उसे हासिल करने की क्षमता है। कोई रिकॉर्ड इतना बड़ा नहीं कि हम उसे तोड़ ना सके। इस वर्ष हम नए रिकॉर्ड बनाएंगे। பழைய खुद के लिए சாதனைகள் எல்லாம் और அவ்வளவு பெரிய दुनिया के சாதனைகள் அல்ல. लिए நாம் அவற்றை எல்லாம் नई உடைக்க लकीर முடியாத खींचेंगे। சாதனைகள் அல்ல. நாம் आपको புதிய சாதனைகளை आगे உருவாக்குவோம். बढ़ना है क्योंकि आपके साथ भारत आगे बढ़ेगा। जुड़ जाइए, நீங்கள் முன்னேற வேண்டும். खुद ஏனென்றால் जीतिए நீங்கள் और முன்னேறினால் देश को பாரதம் जिताइए। உங்களோடு முன்னேறும். एक बार फिर सभी एथलीट्स को अनेक अनेक शुभकामनाएं। மீண்டும் धन्यवाद। ஒருமுறை அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. खेलो इंडिया यूथ गेम्स 2023 ओपन। கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுகளை நான் தொடங்கி வைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.